இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்யூனிட்டி டேப்பில் ஓட்டிங்கில் செலக்ட் ஆன குர்குரே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி, நம்ம வீட்டிலையே சுலபமாக பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். அதுலேயே 1/4 கப் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் 1 கப் சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கட்டியே சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கட்டி எதுவும் சேராமல் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை ஆட் பண்ணி நல்லா கலர ஆரம்பிச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு கட்டி எதுவுமே சேராமல் பர்ஃபெக்டான மாவு கிடைக்கும். நல்லா ஹீட்டான பிறகு மாவு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற வைக்கணும். அது ஆறிட்டு இருக்க கேப்லேயே நம்ம வந்து சாட் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் தட்டி வச்சுருந்த மல்லி, சுக்கு, இது ரெண்டையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். 4 வரமிளகா, இதை நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அடுத்து கொஞ்சமாக வெங்காயம், 4 பூண்டு, இதையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் விட்டால் தான் வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு குர்குரே பண்ணுறதுக்கு சாட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சாட் மசாலாவை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு முறையும் நம்ம ஏதாச்சும் செய்யும் பொழுது இந்த மசால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்சுருந்த மாவை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுறணும். இதுலேயே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு மாதிரி பிணைய ஆரம்பிச்சிருங்க. நல்லாவே ஹார்டாக இருக்கும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு வந்து பிணைய ஆரம்பிச்சிடணும். மாவு நல்லா ஆறிட்ட பிறகு எண்ணெய் தான் ஆட் பண்ணணும், தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. 2 கையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்னதாக மாவு எடுத்துட்டு அதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த குர்குரேயை வந்து ஷேப்புக்கு கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வருதோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, குர்குரே வந்து கொஞ்சம் கோணல் மானலாக தான் இருக்கும். இதே மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கணும்.
இப்போ இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா விரல் வச்சு தேய்க்கும் பொழுது அது இந்த மாதிரி நல்லா ஷேப்புக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், குர்குரேவை பொரிச்செடுக்கிறதுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம போட போகிற இந்த மாவில் வந்து தண்ணி இருக்கவே கூடாது. ஒருவேளை தண்ணியோடு நம்ம அந்த மாவை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே வெடிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கணும். குர்குரே வந்து நல்லா பொரிக்கும் பொழுது பார்த்து கவனமாக பண்ணணும். நல்லாவே வந்து வெடிக்கும். நல்லா கவனமாக பண்ணி கூடவே ஒன்று வந்து நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ குட்டீஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடாயை வந்து ஒரு மூடி போட்டு அரைவாசி மூடி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயை வந்து ஒரு மூடி போட்டு கூட வச்சு காமிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக மூடி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மொத்தமாக மூடி வச்சுருவீங்க. அது என்ன ஆகும்னா இன்னும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட குர்குரே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாட் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். குர்குரே வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட மேங்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேங்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ட்ராப்ஸ் வந்து லெமன் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு மூடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குர்குரே வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். பண்ணும் பொழுது பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குர்குரே ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரெண்டா பிச்சு 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 நிறைய குக்கரே பண்ணி அதை வச்சு சாப்பிட வேண்டாம், ஒரே சில காலி பண்ணி சொல்றியா? ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இப்படி இதெல்லாம் ப்ளூ பர்ஸில் போட்டு விட்டுருவேன். போட்டுக்கோ, எல்லாரும் இதுதான் உண்மையாக குக்கரேன், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் உண்மையான குர்குரே, பார்த்துக்கோங்க.